அநீதியால் அறுக்கப்பட்ட எங்கள் உறவுகளுக்காக யாழ் மண்ணில் இருந்து ஒரு அஞ்சலி. நாளில் இதே போன்ற ஒரு நாளில் துள்ள துடிக்க இதே போன்று ஒரு சைவ ஆலயத்தினுள் வைத்து ஏராளமான தமிழ் அநீதியால் அறுக்கப்பட்ட எங்கள் உறவுகளுக்காக யாழ் மண்ணில் இருந்து ஒரு அஞ்சலி. அநீதியால் அறுக்கப்பட்ட எங்கள் உறவுகளுக்காக யாழ் மண்ணில் இருந்து ஒரு அஞ்சலி. ஓம் நமச்சிவாய. ஓம் சாந்தி. இன்றைய தினம் 1990 ஆண்டு. இன்றைய நாளிலே கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்திலே வீரமுனை சிந்தா யாத்திரை பிள்ளையார் ஆலயத்திலே வைக்கப்பட்டு எங்களுடைய தமிழ் உறவுகள் வெட்டி சுட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு துக்க நாளாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழர்கள் மட்டுமல்லாது, கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற தமிழர்கள் மட்டுமல்லாது, ஒட்டுமொத்த ஈழதேசத்தில் இருக்கின்ற தமிழர்களும் இன்றைய நாளிலே அந்த ஆத்மாக்கள் சாந்தியடைய வேண்டும் என்பதற்காக மருதனாமடம் யாழ் மண்ணினுடைய மருதனாமடம் சுந்தர ஆஞ்சநேயர் ஆலயத்திலே நாங்கள் சிறப்பு பிரார்த்தனையினை நாங்கள் மேற்கொண்டு இன்றைய தினம் ஆலயத்திலே இன்றைய நினைவு நாளிலே அந்த ஆத்மாக்களை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும், அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்பதற்காக மரக்கண்டினையும் நாங்கள் ஆலயத்திலே கையெழுத்திருக்கின்றோம். இன்றைய தினம் புத்தகங்கள் வடக்கையும் கிழக்கையும் கோடுகள் பிரித்தாலும் நாங்கள் என்றைக்கும் இதயத்தால் மனதால் ஒன்றிணைந்தவர்கள். அந்த வகையிலே அம்பாறை மாவட்டத்திலே 1990 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் நாளில் இதே போன்ற ஒரு நாளில் துள்ள துடிக்க இதே போன்று ஒரு சைவ ஆலயத்தினுள் வைத்து ஏராளமான தமிழர்கள் வெட்டியும் குத்தியும் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்ட ஒரு கரி நாளாக ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களுடைய மனங்களில் ஒரு ஆறாத வடுவாக இது பதிந்திருக்கிறது. அந்த வகையில் இவ்வாறு கொல்லப்பட்ட உயிர்களுடைய ஆத்ம சாந்தி வேண்டி கலியுகத்திலே கேட்டவரம் தரக்கூடிய சுந்தர ஆஞ்சநேயராக மருதனாமடத்திலே ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு புனித தலத்திலே இன்றைக்கு சிறப்பு பிரார்த்தனைகளை ஏற்படுத்தி தந்து இந்த சிறப்பு பிரார்த்தனைகளை செய்ய எங்களுக்கு உதவி, அதே போன்று வீரமுனையில் கொல்லப்பட்ட ஆத்மாக்களுடைய சாந்திக்காக அந்த நினைவாக இந்த ஆலய வளாகத்திலே மரக்கன்றுகளையும் நாட்டுவதற்கு அனுமதி தந்த ஆலய நிர்வாகத்தினர் அனைவருக்கும், குருக்கள் அவர்களுக்கும் மிகுந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கும் மனதால் நாம் அனைவரும் ஒன்றுபட்ட தமிழர்களே, கொல்லப்பட்ட அனைத்து உறவுகளது ஆத்ம சாந்திக்காகவும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை பிரார்த்திக்கிறோம். அநீதியால் அறுக்கப்பட்ட எங்கள் உறவுகளை இன்று விதையாக யாழ் மண்ணிலே நாங்கள் நட்டு வைக்கின்றோம். நாளை பெரும் விருட்சமாக அவர்கள் வளர்ந்து நின்று வீரமுனை பதிதனியிலே வளைவு கோபுரமாக, தாய் தமிழர் வளைவு கோபுரமாக உயர்ந்து நிற்பார்கள். எப்போதும் அவர்கள் ஆன்மா எல்லாம் வல்ல இறைவன் பாதங்களில் சாந்தி அடையட்டும். என்றும் அவர்கள் ஆன்மா இறைவன் பாதங்களில் சாந்தி அடையட்டும். ஓம் நம சிவாய.